மா வா வித்யா, நீ உட்காரு, காப்பி எடுத்துட்டு வந்த. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, பரவாயில்ல. நீயாவது அடிக்கடி வீட்டுக்கு வரலாம்ல. கல்யாணி எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க, நீயும் அவட்ட பேசாம இருந்துராத. நான் ஏமா பேசாம இருக்க போறேன்? எனக்கு அவ மேல ஒரு கோவமும் இல்ல. நான் ஏதாவது சொன்னா அவதான் கோவப்படுவா. சரி, எங்க அவ? உள்ள குளிச்சிட்டு இருக்கா, வந்துருவா. கொஞ்ச நாள் அவ பண்றது எதுவுமே எனக்கு புரியலம்மா. இத்தனை நாள் மாப்பிள்ள கூட சேரணும்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா, இப்போ விவாகரத்து குடுக்கறேன்னு சொல்றா. திடீர்னு துபாய்க்கு வேற போறேன்னு சொல்றா. துபாய்க்கா? அங்க போய் வேலை பார்க்க போறாளாம். என்னையும் கிறிஷையும் ஊர்ல போய் இருக்க சொல்றா. அப்ப கிறிஷோட படிப்பு? ஊர்லயே சேர்த்துக்கலாம்னு சொல்றா. எங்களை அங்க தனியா விட்டுட்டு அவ எங்கேயோ போறேன்னு சொல்றா. மா, இப்ப எதுக்கு அவகிட்ட புலம்பிட்டு இருக்க? நான் சொல்ற எதையுமே நீ கேக்குறதே இல்லையே. ஏய், என்னடி நிஜமாவே துபாய்க்கு போக போறியா? ஆமா. என்ன திடீர்னு? இந்த ஊர்ல என்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. மனோஜ் கூட சேர்ந்து வாழணும்னு நினைச்சேன். ஆனா மனோஜ் அப்படி நினைக்கல. இதுக்கு மேல என்னால அவனை ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது. அம்மாவையும் கிறிஷையும் ஊருக்கு வேற போக சொல்ற. அவங்களை எப்படி அங்க கூட்டிட்டு போக முடியும்? ஃபர்ஸ்ட் நான் அங்க போய் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அப்புறம் பாக்கலாம். அங்க போய் என்ன தாண்டி பண்ணுவ? துபாய்ல உனக்கு யாரு தெரியும்? என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. நான் சொல்லிருக்கேன்ல, ஐஸ்வர்யா அப்படின்னு. ஆமா. அங்க அவ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. நல்ல பொசிஷன்ல தான் இருக்கா. அங்க போய் வேலை பார்க்க போறியா என்ன? ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் விசால அங்க போக போறேன். 3 மாசத்துல ஒரு வேலையை தேடிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஒர்க் விசாவா மாத்திக்கலாம்னு சொன்னா. அப்ப போறதுனே முடிவு பண்ணிட்டியா நீ? அதுதான் எல்லாருக்குமே நல்லது. லைஃப் எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாத்தியா? நீ மனோஜ் வீட்ல இருக்கிறப்ப கிறிஷோட அம்மாவை பத்தி எல்லாரும் கேட்கும் போது கிறிஷோட அம்மா துபாய்ல வேலை செய்யறாங்கன்னு சும்மா ஒரு பொய்யா சொன்ன. இப்ப நிஜமாவே துபாய்க்கு போற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? இதான் கர்மாவோ என்னமோ. நீ சொன்ன ஒரு பொய் உனக்கு நிஜமாவே நடக்க போகுது. என்ன வித்யா, குத்தி காட்டுறியா? இல்லடி, நீ ஆரம்பத்துல இருந்தே இந்த பொய்யெல்லாம் சொல்லாம இருந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் லைஃப் இப்படி ஆயிருக்காது. எனக்கு நல்லாவே புரியுது. நான் பண்ண தப்புக்கான பனிஷ்மெண்ட் தான் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். கிறிஷ் பிறந்த கொஞ்ச நாள்லயே எங்களை அங்க விட்டுட்டு இங்க சென்னையில வந்து தனியா இருந்தா. இப்ப திரும்பவும் எங்களை விட்டுட்டு போறேங்கிறா. பாரு வித்யா, நான் என்ன ஒரேடியாவா போக போறேன்? ஏய், ஏன்டி இப்படி பேசுற? அவங்க கவலையை அவங்க சொல்றாங்க. திடீர்னு துபாய் போறேன்னு சொல்ற. டூரிஸ்ட் விசாவா இருந்தாலும் அதுக்கும் செலவா